இருங்க ஜி, கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா தான் பாருங்களேன் ப்ரோ. கொஞ்சமா பார்த்துட்டு தட்டி விட்டா எப்படி ப்ரோ? சிஎஸ்கே இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல எந்த வருஷமும் இல்லாத ரொம்ப நல்ல நல்ல பிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச பிக்ஸ் யாருன்னு பாத்துருவோமா? உனக்கு பிடிச்சதுனா நாங்க ஏடா பாக்கணும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 2018 இவரை விட்டதும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே விட்டுட்டு ஆப்போனன்ஸ் டீமை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு அதுன்னு பாக்குறீங்களா? வேற யாரு, நம்ம ஆஷ் ப்ரோ தான். திரும்ப வந்துட்டாரு, பயங்கர ஹாப்பியா இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பண்டிகையை கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சேப்பாக்ல ஆஷ் அண்ணா பவுலிங் பேட்டிங்னு கலக்கி போட போறாரு. எனக்கு என்னமோ இந்த வருஷம் பவுலிங்கை விடவும் பேட்டிங்ல தான் அண்ணன் கலக்க போறாருன்னு தோணுது. அதை விட முக்கியமா சோசியல் மீடியாவை தெரிக்க விட போறாரு பாருங்க. அடுத்து நம்மளோட குட்டி ஸ்கை ராகுல் திருப்பதி ஃபார்ம்ல மட்டும் தலைவர் இருந்தானா ஒரு குட்டி ஸ்கை தான். அம்பத்தி ராயோட ஷூஸை இவரால் கரெக்டா ஃபில் பண்ண முடியும். சும்மா துடு 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 இருப்பாரு. ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். கொஞ்ச நாள் முன்னாடி வர இந்தியாவோட T20 செட்டப்ல இருந்தாரு. இப்பதான் தலைவரோட கிராஃப் கீழே போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிஎஸ்கே வந்து தலைவா இனி அவ்வளவுதான். குர் ஜப்னீத் சிங்கா இல்ல குர் ஜோப்னீத் சிங்கா ஏதோ ஒரு சிங்கு. ஐயா என்னையா இந்த பையன் எப்படி பவுலிங் போடுறான்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல இந்த பையனை. சேப்பாக்ல தலைவரோட ஸ்லோவர்ஸ் எல்லாம் பயங்கர எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. வேற பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் எல்லா பிளேஸ்லயும் இவரால் பவுலிங் வேற போட முடியுமா? பார்க்கவே ஒல்லியா ஒரு பயங்கர அக்ரெசிவ் பவுலர் மாதிரி தெரியுறாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேசர் வேற. எனக்கு என்னமோ இவரு அடுத்த அஷ்தீப் சிங்கா ஆயிடுவாருன்னு தோணுது. அன்ஷுல் கம்போஜ் அட 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 தீபக் சகாராங்க தள்ளி விட்டுட்டு அன்ஷுல் கம்போஜை எப்படி தட்டின்னு வந்தாங்க பாத்தீங்களா நம்ம ஆளுங்க. இவரோட ட்ராக் ரெக்கார்ட் டொமஸ்டிக்ல பயங்கரமா இருக்குது. சின்ன பையன் எல்லாரும் இவரை பிரைஸ் பண்றதை பார்த்தா என்னவோ ஒரு சம்பவம் பண்ண போறான்னு தான் எனக்கு தோணுது. ஃபைனலி நம்ம ஜிம்மி ஓட்டன் இவரை எடுத்ததும் ஐயா இது யாருன்னு எங்களுக்கு தெரியலையா, யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கயான்னு தான் தோணுச்சு. நல்லா 6 அடி 5 அங்குலம் நல்லா ரஸ்லர் மாதிரி இருக்காரு. சிஎஸ்கே வாங்கினது ஒண்ணுமே புரியல. என்னடா யாரா எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஃபிளம்மிங் மூஞ்சில வேற ஒரே சந்தோஷம். சரி யாரு தான் இவருன்னு சொல்லி யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா தலைவன் என்ன அடி அடிக்கிறான். பவுலிங் ஆல்ரவுண்டரா. எனக்கு என்னவோ பவுலிங்கோட பேட்டிங் தான் பயங்கரமா ஆடுற மாதிரி இருக்குது. ஒத்தலா நின்று மேட்சஸை முடிச்சு கொடுக்குறான். பவுலிங்கும் டெத் ஓவர்ஸ் போடுறான். ஐயோ வேற லெவல் போங்க. ஐயா எப்படியாவது இவரை டைரக்டா பிளேயிங் லெவலில் மட்டும் ஆட வச்சிருங்கயா போதும் எங்களுக்கு. பவர் ஹிட்டர் இல்லன்னு சிஎஸ்கே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா சைலண்டா ஒரு பவர் ஹிட்டர் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறானோ தெரியல தலைவன். எனக்கு என்னமோ இந்த வருஷம் இந்த 6 அடி ஜெயிண்ட் தான் சிஎஸ்கேக்காக ஏதோ ஒரு தரமான சம்பவம் பண்ணி தரப்போகுதுன்னு தோணுது. நான் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல சிஎஸ்கே எடுத்தா எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பிக்ஸை போட்டிருக்கேன். உங்களோட பெஸ்ட் பிக்ஸ் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐயா சாமிங்களா, ஷார்ட்ஸ் அவ்வளோ பேர் பாக்குறீங்க. வீடியோவும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தானே என்னால வளர முடியும். ஐயா உண்மையை சொல்லிடுறையா, வீடியோ பாத்தீங்கன்னா தான் காசு கொஞ்சம் வருது. அதனால வீடியோவும் கொஞ்சம் பாருங்கயா. வரட்டா மாமே, இன்னொரு டேல பார்ப்போம்.